ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, TRSCL வந்திருக்க இன்னொரு அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த அப்டேட் அப்படின்னு சொன்னோன்னா நிறைய பேர் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. இந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல அப்டேட்டாக தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்ரீலங்காவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்லிங்க் ஒஃபிஷியலாக அவங்களுடைய பேக்கேஜஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டார்லிங்கில் வந்திருக்க அவங்களுடைய டேட்டா பேக்கேஜஸை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது TRSCL அப்ரூவலோட நம்மளுக்கு வந்து இப்போ பேக்கேஜஸ் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ இந்த பேக்கேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா உண்மைக்குமே அன்லிமிட்டட் பேக்கேஜஸா. ஸ்டார்லிங்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா இலங்கைக்கு வந்ததுக்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் வந்து வரப்போகுது, இந்த பேக்கேஜஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பேச போகிறோம். ஸோ ஸ்டார்லிங்கை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா ஐகார்டில் கொடுக்குறேன், கட்டாயம் செக் பண்ணி பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டார்லிங்க் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு இந்த பேர் வந்து கேள்விப்பட்ட ஒரு விஷயமா இருந்திருக்கும் 2024. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இலங்கையோட முன்னாள் ஜனாதிபதியோட எலான் மஸ்க் இருக்கிற ஒரு ஃபோட்டோ பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே வைரலாக ஸ்ரீலங்காவில் வந்து போனுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்லிங்க் வந்து 2025 ஸ்ரீலங்காவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒஃபிஷியலாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்லிங்க் வந்து ஸ்ரீலங்காவில் யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு TRSCL அப்ரூவ் பண்ண சில பேக்கேஜஸை இப்போ வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதன் மூலமாக நீங்கள் ஸ்டார்லிங்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இப்போ பேக்கேஜஸ் வந்து ஸ்ரீலங்காவில் யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸ்டார்லிங்க் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இது டவர்ஸ்ல இருந்து நம்மளுக்கு வந்து சிக்னல்ஸ் வந்து வராது. இது டிரெக்டாக சேட்டலைட்டோட கனெக்ட் ஆகி சேட்டலைட்ல இருந்தால் நம்மளுக்கு வந்து இதில் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்காக பல சேட்டலைட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உலகத்தை சுற்றி இப்போ வந்து வலம் வந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா உலகத்தில் எந்த ஒரு மூலையில் இருந்தாலும் ஸ்டார்லிங்க் மூலமாக உங்களுக்கு வந்து இன்டர்நெட் பயன்படுத்துறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா அதுக்கான காரணம் இது சேட்டலைட்ல இருந்த இன்டர்நெட் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இதன் காரணமாக உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இன்டர்நெட்டை எங்க இருந்தாலும் யூஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த ஸ்டார்லிங்க் சர்வீஸ் வந்து ஸ்ரீலங்காக்கு வருது அப்படின்னு சொல்லும் போதும் இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்க சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கு எல்லாமே இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா அன்லிமிட்டட் இன்டர்நெட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த சர்வீஸ் ப்ரொவைடர் கொடுத்திருக்க பேக்கேஜஸ்ல நம்மளுக்கு நிறைய லிமிடேஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. பட் ஸ்டார்லிங்க் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு அன்லிமிட்டட் டேட்டாவோட தான் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அன்லிமிட்டட் டேட்டானா என்ன அப்படிங்கிறத ஸ்டார்லிங்க் இருந்து நம்மளுடைய மற்ற சர்வீஸ் ப்ரொவைடரும் தெரிந்து கொள்ளணும். ஸ்டார்லிங்க் வந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மற்ற சர்வீஸ் ப்ரொவைடரும் அவங்களுடைய இன்டர்நெட் சர்வீஸை வந்து இன்னுமே நம்மளுக்கு வந்து மேம்படுத்துறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஸ்டார்லிங்கை நீங்களும் வந்து ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுடைய வெப்சைட்ல வந்து ஆர்டர் பண்ணலாம். ஸ்டார்லிங்க் ஆர்டர் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் பேக்கேஜஸ் ஆக்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல பேக்கேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பேக்கேஜஸ்க்கு நீங்க ஸ்டார்டிங்லேயே வந்து பே பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் பே பண்ணதுக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து பிளான் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ இது வந்து போஸ்ட் பெய்ட் மாதிரி இருக்காது, ப்ரீபெய்ட் மாதிரி தான். நீங்க வந்து பே பண்ணதுக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு 4 பேக்கேஜஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 4 பேக்கேஜஸும் ஃபர்ஸ்டா என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுல எந்த அளவு தூரம் இன்டர்நெட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெசிடென்ஷியல் ஃபிக்ஸ்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கேஜோட மந்த்லி அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 15,000 வந்து நம்ம பே பண்ணணும். நம்ம நினைச்சதை விட பார்த்தோம் அப்படின்னா இதோட அமௌண்ட் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு டேட்டாக்கு. ஸோ இந்த பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அன்லிமிட்டட் பேக்கேஜாக தான் கிடைக்குது. இதோட ஸ்பீட் லிமிட் அப்படின்னு பார்த்தோம்னா டவுன்லோட் ஸ்பீட் 50லேருந்து 250 Mbps அளவுக்கு தான் இருக்கும். இது பார்த்தோம் அப்படின்னா மெகா பிட்ஸ் பர் செகண்ட் அப்படிங்கிறதா, மெகா பைட்ல பிட்ஸ்ல தான் நம்மளுக்கு வந்து இதை பார்க்கலாம். அதோட அப்லோட் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம்னா 20 Mbpsல இருந்து நம்மளுக்கு வந்து 40 Mbps வரைக்கும் பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா ரெசிடென்ஷியல் ஃபிக்ஸ்ட் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயே பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு பேக்கேஜ் இன்க்ளூட் ஆகுது, அது ரெசிடென்ஷியல் லைட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கேஜ் மந்த்லி பார்த்தோம் அப்படின்னா 9,200 ரூபா அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சில் நம்மளுக்கு பெற்றுக்கொள்ளலாம். இதுலேயும் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா அன்லிமிட்டட் டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டவுன்லோட் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம்னா 30 Mbpsல இருந்து 100 Mbps வரைக்கும் நம்மளுக்கு பார்க்கலாம். அப்லோட் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம்னா 5 Mbpsல இருந்து 25 Mbps வரைக்கும் பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரையாரிட்டி ஃபிக்ஸ்ட் அப்படின்னு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து சம்டைம்ஸ் இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது பீக் டைம்ஸ் அப்படின்னு இருக்கும். சம்டைம்ஸ் ஈவினிங்க்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறனால சம்டைம்ஸ் நம்மளுடைய இன்டர்நெட் வந்து ஸ்லோ ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் பீரியட்ல உங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி பேஸ்டில் உங்களுக்கு வந்து டேட்டா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டேட்டாக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம செப்பரேட்டாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ப்ரையாரிட்டி ஃபிக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த டேட்டா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அன்லிமிட்டடாக அக்சஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்காது. இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு
குறிப்பிட்ட அளவு டேட்டா லிமிட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம ஃபர்ஸ்ட்டாகவே 40 ஜிபிக்கு பார்த்தோம் அப்படின்னா 20,994 ரூபா வந்து பே பண்ணணும். இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெசிடென்ஷியல் ஃபிக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்க அந்த பேக்கேஜில் இருக்க 15,000 பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த பேலன்ஸ் அமௌண்ட் வந்து அட் ஆகி டோட்டலாக தான் 20,994 ரூபா வந்து அட் ஆகும். ஸோ அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா 15,000 ரூபாய்க்கு செப்பரேட்டாக 20,000 வந்து அட் ஆகாது. டோட்டலாக எல்லா அமௌண்ட்டும் சேர்த்து தான் நம்மளுக்கு வந்து இந்த 20,994 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1 TB அப்படின்னா நம்மளுக்கு வந்து 62,859 ரூபாய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த பேக்கேஜஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு ப்ரையாரிட்டி பேஸ்டில் உங்களுக்கு வந்து டேட்டாவை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அந்த டேட்டாவை உங்களுக்கு அந்த டைம் பீரியடில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் அந்த டேட்டா முடிஞ்சிட்டாலுமே உங்களுக்கு வந்து டேட்டா பேக்கேஜில் பார்த்தோம் அப்படின்னா அன்லிமிட்டட் இருக்கனால உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரோம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. மொபைலுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான டேட்டாவாக தான் இருக்கும். இது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டார்லிங்க் இன்ஸ்ட்ருமெண்ட்டை உங்களுக்கு தேவையான இடத்துக்கு கொண்டு போய் உங்களுக்கு வந்து அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்தோம் அப்படின்னா மந்த்லி சர்வீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரீஜனல் சர்வீஸ்க்கு வந்து 27,000 வந்து கொடுக்குறாங்க. அதாவது ஸ்ரீலங்காக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 27,000 யூஸ் பண்ணலாம். இதே வந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு அதை எடுத்துக்கிட்டு போகிறீங்க அப்படின்னு 1,45,000 பே பண்ணி உங்களுக்கு வந்து அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதிலேயே பார்த்தோம் அப்படின்னா மொபைல் ப்ரையாரிட்டி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்த்தோம் அப்படின்னா 50 GB பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா 92,374 ரூபா வந்து உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாமே கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்டில் தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதனால அதை பற்றி நம்ம பேச போகிறது இல்லை. ஸோ இந்த 4 பேக்கேஜஸுமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ ஸ்டார்லிங்க் மூலமாக ஸ்ரீலங்காவிலேருந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்டை பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து 30 நாட்களுக்கு தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் பே பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த ஸ்டார்லிங்க் இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்ரீலங்காவில் எந்த ஒரு மூலையில் இருந்தாலும் இனிமேல் இன்டர்நெட் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டார்லிங்க் மூலமாக அந்த இன்டர்நெட் தேவையை வந்து பூர்த்தி செய்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு ஸ்ரீலங்காவுக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மற்ற சர்வீஸ் ப்ரொவைடருக்கும் இது ஒரு நல்ல போட்டியாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்டார்லிங்க் இன்டர்நெட் வந்து நீங்கள் எங்கேயாவது உலகத்தில் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கட்டாயம் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டார்லிங்க் மூலமாக நம்மளுக்கு இன்டர்நெட் கிடைச்சதன் காரணமாக மற்ற சர்வீஸ் ப்ரொவைடருக்கு இது எந்த அளவு தூரம் பாதிப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அளவு விஷயங்கள் தான். ஸோ ஸ்டார்லிங்கை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிந்து கொள்ளணும், அந்த பேக்கேஜ் அவங்களும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி. We